Dear students, welcome to உயிர் டு உலகம் 25 யூடியூப் சேனல். 9ஆம் வகுப்பு இயல் 8 பயிற்சி 8.1ல் 5வது கணக்கு. கீழ்காணும் பரவலில் சராசரி 20.2 எனில் Pயின் மதிப்பை காண்க. மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எண்ணிக்கை மட்டும் தராமல் Pன்னு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த Pயோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது மாதிரி அட்டவணையை போட்டுக்கலாம். மதிப்பெண் என்ன கொடுத்துருக்காங்க? 10. மாணவர்கள் எண்ணிக்கை 6. 15, 8, 20 Pன்னு கொடுத்துருக்காங்க. P அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 25, 10. அடுத்து 30, 6. இந்த மாணவர்கள் எண்ணிக்கை Fக்கு உண்டான F எல்லாத்தையும் கூட்டினா சமேஷன் F நம்ம கிடச்சிரும். 6 6 12, 12 8 20க்கு 0, மிச்சம் 2 2 1 3, அப்போ 30 ப்ளஸ் இங்கே ஒரு P இருக்குது. அந்த P அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 30 P அப்படியே எழுதிக்கணும். இப்போது FX பெருக்கி போகிறது தான் FX. அப்போ 10 × 6 60, 5 × 8 8 40க்கு 0, மிச்சம் 4 இருக்கும். 1 8 8, 8 4 12, 120. இப்போ 20 P அப்படியே நம்ம 20 Pன்னு எழுதிக்கிறோம். 25 × 10 250, 3 × 6 6 3 18, இந்த 0 அப்படியே 180. அப்போ சம்மேஷன் FX கண்டுபிடிக்கணும்னா இந்த 20 Pயை மட்டும் விட்டுட்டு மீதி நம்பர் எல்லாம் அப்படியே கூட்டிக்கணும். 0 அப்படியே போட்டுக்கிட்டு இப்போ 8 2 10, 5 6 11, 10 11 21க்கு 1, மீதி ஒரு 2 2 2 4 5 6 610 ப்ளஸ் இந்த 20 P அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ சமேஷன் FX என்னது? 610 ப்ளஸ் 20 P. இப்போது இந்த சராசரி ஃபார்முலாவில் x பார் ஈக்குவல் டு சம்மேஷன் FX பை சம்மேஷன் F இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிருக்க எண்களை பிரதியிடலாம். எக்ஸ் பார் கேள்வியிலே கொடுத்தாங்க, சராசரி 20.2 கொடுத்தாச்சு. இப்போ சம்மேஷன் FX நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 610 ப்ளஸ் 20 P பை சம்மேஷன் F என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 ப்ளஸ் P. வகுத்தில் இருக்க 30 ப்ளஸ் P ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ 20 ப்ளஸ் 2 இன்ட்டு 30 ப்ளஸ் P ஈக்குவல் டு 610 ப்ளஸ் 20 P. இந்த 20.2 இந்த 30 கூடயும் பெருக்கணும், அதே போல் இந்த P கூடயும் பெருக்கணும். அப்போது 20.2 இன்ட்டு 30 கூட பெருக்கி பார்க்கலாம். 3 2 6 0 3 2 6. இங்கே உள்ள 0 அப்படியே இறக்கிடலாம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இந்த 0 போயிடும். அப்போ என்ன வந்தது? 606 ப்ளஸ் 20.2 இன்ட்டு P, அது அப்படியே வரும். 20.2 P ஈக்குவல் டு இந்த 610 ப்ளஸ் 20 Pன்னு வந்தாச்சு. இப்போ P எல்லாம் ஒரு பக்கமும் எண்கள்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போது 20.2 P ப்ளஸ் P ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் P மைனஸ் 20 P ஈக்குவல் டு இந்த 610 அப்படியே எழுதியாச்சு. இந்த ப்ளஸில் இருக்க 606 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 606. இப்போது 20.2 Pலேருந்து 20 Pயை கழிக்க போகிறோம். 20.2லேருந்து 20 கழிக்க போகிறோம். புள்ளிக்கு அப்புறம் எதுவுமே இல்லைனா 0 இருக்கிறதா அர்த்தம். 0 2 அப்படியே வந்துடும். 20ல் 20 போச்சுன்னா 0, அப்போ 0.2ன்னு கிடைக்கும். 0.2 P ஈக்குவல் டு 610ல் 606 போச்சுன்னா 4. இப்போ P தான் நமக்கு தேவை. அப்போ Pயை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கின்னு பெருக்கல் உள்ள 0.2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். அப்போ 4/0.2. புள்ளி இல்லாமையும் புள்ளியோடு இருக்க நம்பரை நம்ம ஒரே நம்பரால் மேலும் கீழே பெருக்கும் போது நம்மளுக்கு எப்பயுமே மதிப்பு மாறாது. அப்போ நம்ம பெருக்கவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 4 × 10 40 பை 0.2 × 10 பெருக்கி பாருங்கள். அப்போ 2 0, இந்த பக்கம் இருக்க 0 அப்படியே வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 0 2ன்னு வரும்.
எண்களுக்கு முன்னாடி வர 0 எப்பயுமே மதிப்பு இருக்காது. அப்போது இன்னும் ஆன்சர் வந்துருக்குது 2. அப்போ 40/2. இது நம்ம ஈஸியாக 2ஆம் வாய்ப்பாடில் வச்சிடலாம். ஓரெண் 2, ஓரெண் 2, ஈரெண் 4க்கு 2, இங்கே உள்ள 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ பியோட மதிப்பெண் என்ன? 20. தேங்க்யூ.